ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சாக்லேட் பிஸ்கெட் கேக் செய்ய போகிறோங்க. இதுக்கு இங்கே பாருங்கள், நான் 4 டைப்ஸு பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். ஓரியோ பிஸ்கெட், போர்பன், பாருங்கள் ஹைட் அண்ட் சீக்கு, அப்புறம் மாரி பிஸ்கெட்டு. நான் ஒரு சின்ன சைஸ் கேக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இங்கே பாருங்கள், இந்த பவுல் ஃபுல்லாக நான் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது ஒரு ஜாரில் நம்ம இப்போது எல்லா பிஸ்கெட்ஸும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம நல்லா பவுடராக பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு பவுலுக்கு இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் போட்டுக்கலாம். டெய்லி பிஸ்கெட்ஸாகவே சாப்பிட்றதோட நம்ம ஒரு கேக்காக பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்மளே வீட்டிலே கேக் பண்ணோம் அப்படின்றது ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், இந்த கேக் நம்ம எக் இல்லாமல் செய்கிறோம், எக்லெஸ் கேக்கு. இப்போ இதுக்கு சுகரு கொஞ்சமாக, ஏன்னா இதில் ஏற்கனவே எல்லா பிஸ்கெட்ஸ்லையும் நல்ல ஸ்வீட் இருக்குது. இருந்தாலும் அது கேக்னா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வரணும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதனால பாருங்கள் எவ்வளோ சின்னதாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொக்கோ பவுடர். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருந்தது, அதனால் இதை நான் போட்டுக்கிறேன். இது பேக்கிங் சோடா. நம்ம இட்லிக்கெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு தான் அது. அப்புறம் இது பேக்கிங் பவுடர். இது கிடைக்குது நம்மளுக்கு, இது போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடரு. இது போட்டுட்டு நல்லா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிஸ்கெட் பாருங்கள் எல்லாம் க்ளீனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பை சான்ஸ் எதுனா 1-2 அதில் மிக்சியில் இதாகாது இருந்தால் அந்த லம்பெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பாருங்கள், மில்க் இருக்குது இல்லைங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை ஆட் பண்ணின்னு நல்லா நம்ம அதை கொஞ்சம் அந்த கேக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாலாம் செஞ்சிடாதீங்க, நல்லா கட்டியாக இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் போடுறேன். வீட்டில் நம்மளே கேக் செய்கிறோன்னா அது நம்மளுக்கு ஒரு இது தானே. குழந்தைங்களாம் அம்மாவே கேக் செய்கிறாங்க அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும். அதுவும் ஈஸி. வீட்டில் நம்ம பிஸ்கெட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அதுக்கு தேவைப்படுறதில்ல. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா. இது ஏன்னா நம்ம ஒரே வாட்டி பால் நிறைய போட்டுட்டோம்னா அது நம்மக்கிட்ட இருந்து அந்த இதாகிடும். அதில் இருக்கிற அந்த லம்ஸ் எல்லாம் அது மிக்ஸ் ஆகாமல் எஸ்கேப் ஆகிடும் அதில். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் டைட்டாக வைத்து பாருங்கள். இப்படி பண்ணுறப்ப என்னாவும் அது நல்லா ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிடும். இது நம்ம எவ்வளோ நல்லா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நல்லா நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரும் நம்மளுக்கு கேக்கு. இப்போது அது ஃபுல்லு எல்லாம் க்ளீனாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எங்கேயுமே பிஸ்கெட்ஸ் அதில் நம்மளுக்கு எங்கேயுமே அந்த லம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால நம்ம இப்போது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சாக்லேட் பிஸ்கெட் கேக். ஸோ சாக்லேட் கலர் பர்ஃபெக்ட்டு. நீங்கள் வேறு கேக் செஞ்சு கொடுக்குறதோட நம்ம இந்த சாக்லேட்டுனாவே பசங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரேட்டு. ஸோ இன்னும் நீங்கள் அந்த கலரில் சாக்லேட் கலரில் கேக் செஞ்சு வச்சிங்கன்னா வாவ், பசங்க என்ன சொல்லுவாங்க, மை மதர் இஸ் ரியலி கிரேட் அப்படின்வாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப போட்டுட்டோம்னா அப்படின்னா தண்ணி ஆகிடும். பாருங்கள், ஒரே வாட்டிக்கு நம்மளுக்கு அது மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு அதுக்கு எவ்வளோ மில்க் தேவைப்படும்னுட்டு நம்மளுக்கு அது தெரிய வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம. பாருங்கள், பால் இப்போ போட்டுட்டோம். ஸோ பால் போதும் நம்மளுக்கு. இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இது பாருங்கள், என் பசங்களுக்கு சாக்லேட்னால் ரொம்ப ஃபேவரெட்டு. கேக் வாங்கிட்டு வந்தால் கூட எப்போவுமே சாக்லேட் கேக் தான் கேக் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக நானே ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் சாக்லேட் கேக்கு.
பார்க்கலாம். இன்னும் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வாவ் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்படி எடுத்து நம்ம இதில் போட்டோம்னாக்கா இது அப்படியே நம்மளுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பவுல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை வந்துட்டு பேக் பண்ணுற ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு இது கப்பு வெசில் எடுத்திருக்கேன் இது பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம அவனில் ஒன்றும் பண்ணல இல்லைங்களா, அதனால நான் இது எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம இங்கே பாருங்கள், எல்லா சைடும் நம்ம பட்டரு தடவிக்கோங்க. பட்டர் தடவிக்கலாம், கொஞ்சம் இப்படி மேலே கூட தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் க்ளீனாக அடியில் சைடில் எல்லாமே நம்ம பட்டர் தடவிட்டோம். இப்போது இதில் வந்துட்டு நான் பட்டர் பேப்பரை போட்டுக்கிறேன். பாருங்கள், இது நம்ம பேப்பரு ஃபுல்லாக இதில் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு திருப்பி மேலே வந்துட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் நம்ம பட்டரு சைடில் அப்புறமா கீழே எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது ஃபுல்லு நம்ம இது பட்டர் ஃபுல்லு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பேட்டரு, இதில் இப்போது நம்ம பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் சின்னதாக கேக் தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால தான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்களும் இவ்வளோவே போட்டு ட்ரை பண்ணி ஃபஸ்ட் இதில் பேட்டர் இது பண்ணிட்டோம். ஒரு 2 வாட்டி இதை இப்படி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஏரெல்லாம் வெளியே வந்துட்டு இது கரெக்டாக நம்மளுக்கு செட்டில் ஆகிடும். இது பாருங்கள், இது பாருங்கள் இது ஃபுல்லு செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது குக்கரில் வைக்கலாம். இது பாருங்கள், இதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நான் மணல் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது நீங்கள் சூடு பண்ணணும்னு ஒன்று இது இல்லை, இது வச்சாவே இதாகிடும். ஸோ இதை நான் இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது மேலே நம்ம இதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. அப்படி இது குக்கரு கேப் மட்டும் போட்டுடணும். போட்டுட்டு விசில் போடக்கூடாது. இது போடாமல் ஒரு ½ an hour வைங்க, இல்லைன்னா ஒரு 30 to 35 minutes நீங்கள் அதை வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேட்டர் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஃபினிஷிங்க்கு இது சாக்லேட் கனாஷு இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது ஒரு இதில் தண்ணி வச்சுருக்குறோம். இது ஹாட் வாட்டர் நல்லா சூடாகட்டும். அதில் ஒரு எதனா ஒன்று பவுல் எதோ ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு சாக்லேட்டு நான் டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இதில் பீசஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் இப்படி சாக்லேட் பீசஸ் நல்லா டெய்ரி மில்க் தான் எடுத்திருக்கேன் நான். இது போட்ட உடனே இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூனு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணி பாருங்கள். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ண உடனே இந்த ஹீட்டுக்கு இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு இதாகி வரட்டும். எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடணும். நம்மளுக்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா நம்மளுக்கு அது இந்த சாக்லேட்டு மெல்ட் ஆன உடனே நல்ல ஒரு இது வரும். ஃபினிஷிங்க்கு நம்மளுக்கு இது தேவைப்படும். இது சாக்லேட்டு, அந்த கொக்கோ பவுடரு, அப்புறம் பால் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அங்கே கேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்மளுக்கு ஒரு 30 to 35 minutes பேக் பண்ணணுன்னு சொன்னோம். அது பேக் ஆகி வரட்டும். இதை அப்படியே விட்டுடலாம். நம்ம வச்சு ஒரு 32 minutes அப்படி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் திறந்துக்கலாம். வா, எவ்வளோ நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. வா, அவன் நல்லா இல்லைன்னா கூட ஆராமாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எடுக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இது பாருங்கள். இப்போ இந்த கேக் எடுத்தோம் இல்லைங்களா, இதை நம்ம இந்த பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின மாதிரி தான் இருக்குது. ஸோ வா, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது மேலே நம்ம இந்த பட்டர் பேப்பரு ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கு பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா இது பேக் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இங்கே நடுவில் கொஞ்சம் கிராக் மாதிரி கூட இது இருக்குது. அது இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னா, இப்போ நம்ம இந்த சாக்லேட்டை
கணேஷ் ஷேக் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு இது மேலே எல்லாம் ஃபுல்லு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் எல்லாம் போட்டிங்கன்னா என்ன தெரியுங்களா, பாருங்கள் இது நம்ம இந்த சாக்லேட் கணேஷ் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு மொல்லமாக நம்ம இந்த கேக் மேலே ஃபுல்லு எல்லா இடத்துலையுமே நம்ம பாருங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது அந்த கேக் நல்லா கிராக்கு கொஞ்சம் ஆயிருக்கு பாருங்கள், அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா அது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு நல்லா இது கேக் கட் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா அந்த ஜூஸியாக இந்த சாக்லேட்டுடைய அந்த ஃப்ளேவரு அந்த ஸ்வீட்டு எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இந்த மாதிரி அப்படியே இது ஆகட்டும். வா 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 ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லு இப்போ நம்ம இது ஃபுல்லு ஊற்றிட்டோம். இப்போ நான் ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள் ஆல்மண்டு, இதை வந்துட்டு ஃபுல்லு நம்ம சைடில் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த பாதாமெல்லாம் இதில் போட்டாச்சு. இப்போ நான் இது பாருங்கள் இப்போ நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது. இதில் 2 வேப்பர்ஸ் நீங்கள் டெக்கரேஷனுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எங்கள் குட்டி பாப்பாக்காக. ஓகேங்களா, ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இப்போ நான் இது கட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஐ கீப் திஸ் அட் த பேக். எவ்வளோ நல்ல சாஃப்டாக வா வா. சாரி இது வேண்டாம், நம்ம நைஃப் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா பாருங்கள் நைஃப் வச்சோன்னு எவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்குங்க. இது பாருங்கள் வா, இது பாருங்கள் எவ்வளோ பிஸ்கெட்ஸ் வச்சே நம்ம கேக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக நீங்கள் வேறு இது நம்ம மைதா ரவை அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒன்லி வித் த பிஸ்கெட்ஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.